உனக்காக பொருந்தேனே எனதழகா. ஹே ஹாய் அபி, குட் மார்னிங். என்ன நீ அதுக்குள்ள ஆபீஸ் வந்துட்ட? குட் மார்னிங் பிரியா. என்னாச்சு? என்னாச்சா அபி, உனக்கு ஃபீவர் ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் நினைச்சேன் மினிமம் 2 days ஆச்சு நீ லீவ் போடுவேன்னு. ஆனா பாரு 1 day மட்டும் லீவ் எடுத்துட்டு மறுநாளே ஆபீஸ் ஓடி வந்துட்டேன். ஏன் அபி, வீட்ல இருந்து ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல? இல்லை பிரியா, உனக்கே தெரியும்ல ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண இன்னும் 10 days தான் இருக்குது. அதுக்குள்ளே ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும். அண்ட் இப்போ நான் கண்டினியூஸாக லீவ் எடுத்தால் கண்டிப்பாக ஒர்க் வந்து நிறைய பெண்டிங்கில் விழும் பிரியா. அதனால தான். அது மட்டும் இல்லை, எனக்கு இப்போ உடம்பு நல்லா தான் இருக்குது. ஐ எம் ஃபீலிங் பெட்டர். என்னமோ போபி, நானும் பார்த்தேன். நீ பார்த்தேன் ஒன்ன மாதிரி ஒரு சின்சியர் சிகாமணியை பார்த்ததே இல்லை தெரியுமா? என்ன பிரியா இப்படி கலாய்க்கிற நீ? ஹாய் கேர்ள்ஸ், குட் மார்னிங். ஹே குட் மார்னிங் பூஜா. என்ன இன்னைக்கு சாரிலெல்லாம் வந்திருக்க? எனிதிங் ஸ்பெஷல்? ஹே பூஜா, ஆமாண்டி, என்னடி இன்னைக்கு சாரில எல்லாம் வந்திருக்க? என்னடி ஆச்சு உனக்கு? ஏதாச்சும் அபி கேக்குற மாதிரி ஸ்பெஷலா என்ன? ஐயோ கேர்ள்ஸ், வெயிட் சொல்றேன். ஆமா, எங்க இந்த அரலூஸ் ராக்கி? பூஜா அந்த வரான் பாரு. ஹாய் அபி, ஹாய் பிரியா, குட் மார்னிங். ஹலோ ஆண்டி, கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்களேன். என்னது ஆண்டியா? இவன டேய், யார பாத்திர ஆண்டின்னு சொன்ன? நீ தாண்டா அங்கிள், தாத்தா, கொள்ளு தாத்தா, எல்லாமே நீ தாண்டா. அட குண்டு, நீ தான் நிக்கிறதா? நான் கூட என்னடா புதுசா ஆண்டி எல்லாம் வந்திருக்காங்களே ஆபீஸ்க்குன்னு நினைச்சேன். என்ன குண்டு இது பொம்பளை வேஷம்? டேய் ராக்கி, எதுக்குடா இப்படி இவ்வளவு காலையிலே கலாய்க்கிற? என்னது கலாய்க்கிறேனா? அடியே பிரியா, நான் உண்மையிலேயே ஷாக்ல நிக்கிறேன். ஏ குண்டு, முதல்ல நீ எதுக்கு பொம்பளை வேஷத்துல வந்திருக்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. டேய் பைத்தியமே, இன்னொரு வாட்டி இது மாதிரி சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏன்னா என்னை பார்த்தா உனக்கு பொண்ணு மாதிரி தெரியலையே என்ன? பார்த்தா எதுவும் தெரியலையே. தெரிஞ்சா நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்க போறேன்? டேய் ராக்கி, இப்போ எதுக்குடா நீ அவளை காலையிலே கலாய்ச்சிட்டு இருக்க இவ்வளவு? அவ ஏதோ விஷயம் சொல்றதுக்காக வந்தா தெரியுமா? பூஜா நீ சொல்லு, என்ன விஷயம் சொல்லணும்னு வந்த? இருடா அரமெண்டல், உனக்கு நான் அப்புறம் வச்சுக்கிறேன். ஏய் பூஜா, கூல் டவுன் டி. சரி சொல்லு, இன்னைக்கு எதுக்கு நீ சாரில வந்திருக்க? ஏதாச்சும் ஸ்பெஷலா என்ன? அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்க போது? இந்த குண்டு கனவுல ஏதாச்சும் ஒரு சாமி இல்லைன்னா பேய் வந்து நீ இனிமே பொண்ணு மாதிரி நடந்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால கூட இந்த குண்டு இன்னைக்கு சாரி கட்டிட்டு வந்திருக்கலாம். என்ன குண்டு, நான் சொல்றது சரிதானே? பிரியா அபி, இவனை ஒழுங்கா வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். இவனை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். ஏய் ராகேஷ், என்னடா நீ அவளை டென்ஷன் பண்ணிட்டே இருக்க? பிரியா, நீ அவனை கண்டுக்காத. ஃபர்ஸ்ட் நீ சொல்ல வந்த விஷயத்த சொல்லு. ஓகே கேர்ள்ஸ், அது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதனால தான் சரி ஓகே இன்னைக்கு சாரி கட்டலாமே சொல்லி கட்டிட்டு வந்தேன். எப்படி இருக்கு என்னோட அவுட்ஃபிட்? ஏய் பூஜா, என்ன சொல்ற? இன்னைக்கு உன் பர்த்டேவா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பூஜா. ஏய் ஹாப்பி பர்த்டே டி. உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏய் குண்டு, என்னடி இன்னைக்கு தான் பர்த்டேவா என்ன? ஆமா, ஏன் இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொன்னேன் இன்னைக்கு தான் என் பர்த்டேன்னு. ஏதோ ஹிந்தி குஜராத்தில சொன்ன மாதிரி கேட்டுட்டு இருக்க. மடப்பையிலே. ஓ, அப்போ இன்னைக்கு தான் உனக்கு பர்த்டேவா? அப்போ பொங்கல் அன்னைக்கு மறுநாள் உனக்கு பர்த்டே இல்லையா? அடே லூசு பையலே, இன்னைக்கு தாண்டா என் பர்த்டே. நீ என்னடா பொங்கல் அன்னைக்கு மறுநாள் இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க? பைத்தியம். ஹே பூஜா, அவன் பொங்கல் அன்னைக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வரும்ல, அன்னைக்கு தான் உன் பர்த்டே இல்லையான்னு சொல்லிட்டு உன்னை கலாய்ச்சிட்டு இருக்காண்டி. என்னது? அடே முட்டமுடி, என்னைக்கா இருந்தாலும் உன் சாவு என் கையில தாண்டா. நீ கொல்ற வரைக்கும் என் கை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? ஐயோ போதும், 2 பேர் நிறுத்துங்க. ஹே ராகேஷ், இன்னைக்கு அவளுக்கு பர்த்டேடா. என்னைக்காச்சும் அவளை ஒரு நாளைக்கு கலாய்க்காம இரண்டா? சரி ஓகே, நீ ஏதோ சொல்றதுனால கலாய்க்காம இருக்க வேணா ட்ரை பண்றேன். அதுவும் இந்த குண்டு என்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து. இவன சரிடி பூஜா, வீடு அவனை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. சரி பூஜா, இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல, காலையில கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தியா? இல்ல பிரியா. ஏய் என்னடி பூஜா, இன்னைக்கு உன் பர்த்டே, அட்லீஸ்ட் பெர்மிஷன் ஆச்சும் வாங்கிட்டு உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நீ கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம்ல? என்ன பி காமெடி பண்ணிட்டு இருக்க? ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட போறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கணும்ல. ஹே பூஜா, என்னடி சொல்ற? அட ஆமா, என்னாச்சு பூஜா, ஏன் இப்படி சொல்ற நீ? ஹே குண்டு, என்னடி இப்படி சொல்ற? அப்பா, இப்ப எதுக்கு 3 பேர் இப்படி ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கீங்க? நீங்க ஃபீல் பண்ற அளவுக்குலாம் ஒரு சீனும் இல்ல. சின்ன வயசுலேருந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்பவுமே பிஸ்னஸ் தான். ஸோ அதனாலே உங்களுக்குள்ள சண்டை வந்து 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு ஒரு சைடு அம்மா பிஸ்னஸ் ஒரு சைடு அப்பா பிஸ்னஸ்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நமக்கு அடைக்கலம் கொடுத்தது ஃபுல்லாக ஹாஸ்டல் தான். ஸ்கூலு, காலேஜ், இப்போ ஜாப்ல கூட ஹாஸ்டலில் தங்கி தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இது பழகி போன ஒன்று தான். ஸோ நீங்கள் ஷாக் ஆகிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ஓகேவா? ஹே பூஜா, என்னடி இவ்வளோ பெரிய விஷயத்த இவ்வளோ கேஷுவலாக சொல்கிற?
வேற எப்படி சொல்ல சொல்ற? ஃபீல் பண்ணி சொல்ல சொல்றியா? நான் ஒரு பொண்ணு இருக்கேன்னு எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று 2 பேர் அக்கௌண்ட்லேருந்து மாசம் மாசம் என் அக்கௌண்ட்டுக்கு செலவுக்கு பணம் கரெக்டாக வந்துடும். அதை கால் பண்ணி கூட சொல்ல மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு மெசேஜ், உனக்கு அமௌண்ட் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் எங்க அம்மா அப்பாவுக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். இதில் எங்கேருந்து அப்படி பெருசாக ஃபீலிங் வரப்போகுது? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு என் பர்த்டேன்னு கூட உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரியாது. ஹே குண்டு, என்னடி நீ கிட்னியை டச் பண்ற மாதிரி ஸ்டோரிலாம் சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லாம இருக்க, கல் நெஞ்சக்காரி. ராகேஷ், சில விஷயம்லாம் உனக்கு சொன்னா புரியாது, அதை ஃபீல் பண்ணாதான் புரியும். சரி சரி, நீ ரொம்ப அப்படியே என் மேல பரிதாபம்லாம் படாத, எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. ஓகே சரி சரி, 2 பேரும் பழையபடி ஆரம்பிக்காதீங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, எல்லாரும் கேபின் போலாமா? ஹே கேர்ள்ஸ், என்ன இது நம்ம கேண்டீன்ல ஒரே டெக்கரேஷனா இருக்கு? ஏதாச்சும் விசேஷமா என்ன? தெரியலையே. சரி, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ செலிப்ரேஷன் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்மளுக்கு கொஞ்ச நேரம் இருந்து யார் அந்த லக்கி பர்சன் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே சரி சரி. ஹே குண்டு, என்னடா? ஹாப்பி பர்த்டே டு யூ. என்னடா இது? ஏன் பார்த்தா தெரியல? வர வழியில உன் கண்ணு 2ஐயும் கலட்டி வச்சுட்டு வந்துட்டே என்ன? டேய் ராக்கி, போதும் அவளை விடுறா. பூஜா, இந்த கேண்டீன்ல உள்ள டெக்கரேஷன் அப்புறம் இந்த கேக் எல்லாமே உனக்காக தான். என்ன பி சொல்ற? எனக்காகயா? ஆமா பூஜா, உனக்காக தான். எல்லாம் இந்த நிக்கிறான் பாரு, அவனோட ஏற்பாடு தான். டி, நீயா இதெல்லாம் பண்ண? ஏ குண்டு, இப்போ எதுக்கு நீ இப்படி பாக்குற? சரி சரி, கேக் வாங்கி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது, உருகிற போது ஃபர்ஸ்ட் கேக்கை கட் பண்ண புடி. ஆமாண்டி பூஜா, எவ்வளவு நேரம் தான் கேக்க பாத்துட்டு நிக்கிறது? சீக்கிரம் கட் பண்ணுடி. Happy birthday to பூஜா. ஹே பூஜா, என்னடி ஆச்சு? எதுக்கு இப்போ நீ அழுகுற? ஹே குண்டு, இப்போ எதுக்குடி நீ அழுதுட்டு இருக்க? கேக்கு காரமா இருந்துச்சா என்ன? இல்லையே, காரமா இருந்த மாதிரி தெரியலையே, நாங்களும் அதை தானே சாப்பிட்டோம். ஹே பூஜா, என்னடி இது? ஏன் உனக்கு இதெல்லாம் பிடிக்கலையா? உனக்கு பிடிக்கும்னு நினைச்சுதாண்டி பண்ணணும். இல்ல பிரியா, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்கு இது மாதிரிலாம் பர்த்டே யாருமே செலிப்ரேட் பண்ணதில்லை தெரியுமா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது. சின்ன வயசுலேருந்தே என் பர்த்டே அன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஒரு விஷ் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஏங்குவேன். ஆனால் அவங்கக்கிட்டேருந்து ஒரு ஃபோன் வராது, ஒரு மெசேஜ் வராது, எதுவுமே வராது. அதனால என் பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணுறதே விட்டுட்டேன். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் உங்கள் 3 பேரால தான். உங்கள் 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அச்சோ, என்ன பூஜா இது? குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க. இன்னைக்கும் பர்த்டே, இன்னைக்கு ஃபுல்லா நீ அழவே கூடாது, சரியா? ஆமா பூஜா, உனக்கு நாங்க 3 பேர் இருக்கோம், சரியா? நீ எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கண்ணத்தோட. ஏ குண்டு, என்ன அப்படியே அழுது அப்படியே பர்த்டே ட்ரீட் வைக்காம எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? விட மாட்டேன். உன் பர்த்டே ட்ரீட்டுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி உனக்கு பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஒழுங்கு மரியாதையா அழுது சீன் போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகாம ஒழுங்கா எங்களுக்கு ட்ரீட் வச்சிரு, என்ன? ஓகேவா? ட்ரீட் தானே, கண்டிப்பா வைக்கிறேன். உஃப், ச்சே, என்ன இது? காலையிலேருந்து அப்படியே பார்க்காம மைண்டெல்லாம் எவ்வளோ அப்செட்டாக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? வேற வழியே இல்லை. பேசாம அவளை கால் பண்ணி நான் வர சொன்னதா சொல்லிடலாம். மே கமிங் சார்? ஹா, எஸ் கமிங். ஹா, என்ன இவ இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கா? வர சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ஆமாம், நான் தான் வர சொல்லியிருந்தேன். இப்போ ஓகேவா அபி? ஃபீவர் எதுவும் திரும்பி வரலையே? இல்லை, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். ஓகே அபி. ஆமாம், லிப்ஸ் கிட்ட ஏதோ இருக்கு பாரு அபி. இல்லை, அது கேக் சாப்பிட்டோம், அந்த க்ரீம்னு நினைக்கிறேன். ஐயோ அபி, அங்கே இல்லை, இந்த சைடு. இல்லை அபி, இன்னும் கொஞ்சம் வெயிட், நானே வரேன். எந்த மூடி
ஐயோ டி அது என்னடா பண்ற? சரி அபி, நீ கேபின் போ, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. சரி. உஃப், டேய் அது என்னடா பண்ண பார்த்த? ஜஸ்ட் மிஸ்டா. இன்னும் ஒரு செகண்ட் அவ பக்கத்துல இருந்திருந்தாலும் கண்டிப்பா நீ அபிக்கு கிஸ் பண்ணியிருந்திருப்ப. அவ பக்கத்துல இருந்தாவே என் கண்ட்ரோல் என்ன மாரி போயிட்டு இருக்கு. என்ன நடந்தாலும் சரி, நாளைக்கு அபிக்கிட்ட என் மனசுல உள்ளதை சொல்லி அவளை எப்பவுமே என் பக்கத்துலயே வச்சிருக்கணும். ஆதி மாமா இவ்வளோ க்ளோஸாக நின்னோன்னே மூச்சு விட முடியாத அளவுக்கு ஹார்ட்டெல்லாம் எவ்வளோ படபடன்னு துடிக்குது. என்ன இந்த இரிட்டேட்டிங் ஃபேஸ் அபி? ஆதி ரூம்லேருந்து வெளியில் வந்தா அவள் பாட்டுக்கு சிரிக்கிறா, அப்புறம் வெக்கப்பட்டு ஓடுறா. என்ன நடந்திருக்குன்னு ஒன்றுமே புரியலையே. ஆனால் பொண்ணு இந்த ஆதியோட நடவடிக்கையே வர வர சரியே இல்லை. அடிக்கடி இவளை ரூமுக்கு கூப்பிட்டு அப்படி என்ன தான் பேசுவானே தெரியல. ஆடுங்கடா ஆடுங்க, 2 பேரும் நல்லா ஆடுங்க. எனக்கான நாள் கூடிய சீக்கிரத்தில் வரும், அப்போ வச்சுக்கிற உங்கள் 2 பேருக்கும். ஏ அபி, எவ்வளோ சீக்கிரம் ஒன்று ஆதிட்டேந்து பிரிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் பிரிக்கிறேன்டி. உங்கள் 2 பேரையும் பிரித்து ஆதியை நான் கல்யாணம் உன் கண்ணு முன்னாடியே பண்ணலை. என் பேர் சோனியா இல்லடி. ஹே அபி, என்ன இது? ஆதி சார் கூப்பிட்டாங்கன்னு அறக்க பறக்க ஓடுன, இப்போ என்ன திரும்பி வரும்போது ஒரு மார்க்கமா வர? என்ன ஆதி சார் கிஸ் ஏதாச்சும் அடிச்சிட்டாரா என்ன? என்னது? டேய் ராக்கி, என்னடா இது? இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஏ பிரியா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். பின்ன என்ன, எல்லாரும் கேக் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆதி சார் அபியை கூப்பிட்டாங்கன்னு சொன்னோன்னே சாப்பிட்டதை அப்படியே வச்சுட்டு அறக்க பறக்க ஓடி போனா. வரும்போது அமைதியா வந்தா, அதான் சும்மா கிண்டல் பண்ணலாமேன்னு கேட்டேன். ஆனா பொண்ணு பிரியா, ஆதி சார் நான் சொன்ன மாதிரி பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் தான் எப்ப பார்த்தாலும் ஜிஞ்சர் தின்ன மங்கி மாதிரியே திரியிறாரு. என்னது? ஹே ராகேஷ், இப்போ எதுக்கு நீ அவரை பத்தி இப்படிலாம் பேசிட்டு இருக்க? என்னவி வர வர நீ ஆளு சரியில்லையே. ஆதி சாரை பத்தி கிண்டலுக்கு கூட எதுவும் சொல்ல விட மாட்டேங்கிற. என்னபி, ஏதாச்சும் உங்க 2 பேருக்குள்ள ஓடுதா என்ன? அதெல்லாம் இல்லையே. ஹே ராகேஷ், பூஜா உன்னை வர சொன்னா, நான் தான் வந்தோன்னு சொல்ல மறந்துட்டேன். சீக்கிரம் போ. எனது குண்டு வர சொல்லுச்சா? எதுக்கு வர சொன்னா? இப்பதானே பேசிட்டு போனா. எதுக்கு வர சொன்னான்னு ஒன்னும் புரியலையே. சரி, நான் போய் என்னன்னு கேக்குறேன். அப்பா கிளம்பிட்டான். ராகேஷ் சொன்ன மாதிரி அபி அது என்ன ரூமுக்கு போகும்போது அறக்க பறக்க போனா, வரும்போது அமைதியா வெக்கப்பட்டுட்டே வரா. மூஞ்செல்லாம் கோவப்பழ மாதிரி அப்படி செவந்திருக்கு. ஒருவேளை அபிக்கும் ஆதி அண்ணா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ? கண்டிப்பா இருக்கும். அபியை வாட்ச் பண்ண வரைக்கும் அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அபிக்கும் ஆதி அண்ணாவை பிடிச்சிருக்கு போல இருக்கே. அப்போ கிருஷ்ணா சொன்னது சரிதான். எது எப்படியோ இவங்க 2 பேரையும் பக்கத்துல சீக்கிரமா பாக்குறதுக்கு அந்த கடவுள் தான் துணை புரியணும். ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தெம். அர்ஜுன் கொடுத்த இந்த ஃப்ரேமை பார்க்குறப்பெல்லாம் மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நான் அர்ஜுன் எங்கள் 2 குழந்தைங்க நினச்சி பார்க்கவே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நாள் ஃபுல்லாக இந்த ஃப்ரேமை பார்த்துட்டே இருன்னு சொன்னாலும் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அர்ஜுன் ஒன்றையும் பார்த்து அவன் கையால் வரைஞ்சிருக்கான். ஐயோ, யாராச்சும் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நான் வேறு ஒருத்தி, முதல்ல இதை மறைச்சி வைக்கணும். அப்படி இப்படின்னு 1 வீக் அவ்வளோ சீக்கிரமாக போயிடுச்சு. நாளைக்கு தான் அர்ஜுனோட பர்த்டே. நாளைக்கு அர்ஜுன் எதிர்பார்க்காத பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று அவனுக்கு நான் கொடுக்க போகிறேன். இதை கண்டிப்பாக அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டான். அப்போது அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப அவளாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. அர்ஜுன், ஐ லவ் யூ. என்ன இது, வயிறுலாம் இப்படி வலிக்குது. ஐயோ, தாங்க முடியல அம்மா. என்ன இது, எவ்வளோ பெயினாக இருக்குது. ஐயோ, தாங்க முடியலையே. எப்பவும் போல தானே பீரியட்ஸ் பெயின் வலிக்கும். இந்த தடவை என்ன எவ்வளோ பெயினாக இருக்கு. ஒருவேளை பீரியட்ஸ்னால வலிக்குதோ? அம்மா முடியலையே. அஞ்சலிமா, அஞ்சலி சாப்பிட வரலையாடா? அஞ்சலி, அச்சோ அஞ்சலிமா, என்னடாச்சு உனக்கு? எதுக்குடா அழுதுட்டு இருக்க? அஞ்சலிமா, என்னடாச்சு உனக்கு? உடம்பு சரியில்லையாடா? இல்லத்த, வயிறுலாம் ரொம்ப வலிக்குதத்த, முடியலத்த. ஐயோ அஞ்சலிமா, என்னடா சொல்ற? வயிறு வலிக்குதா? ஆமாத்த, ரொம்ப வலிக்குது, தாங்க முடியலத்த. சரிடா அஞ்சலிமா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்பிட்டல் கிளம்புவோம். வா, பொறுமையா எந்திரிடா, ஹாஸ்பிட்டல் போயிடுவோம். ஐயோ, என்ன இது, ஆதி அர்ஜுன் யாருமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் வேற வீட்டில் இல்லை, ஃப்ரெண்டை பார்க்க வெளியில போயிருக்காரு. ஐயோ, இப்போ என்ன பண்றது, ஒண்ணுமே புரியலையே.
சரிடா அஞ்சலிமா, கொஞ்சம் பொறுத்துக்கடா. அத்தை கேப் புக் பண்ணிருக்கேன்டா, வந்தோன்னா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். சரியா? சரி அத்தை. மிஸ் அஞ்சலி, இப்போ பெயின் எப்படிமா இருக்கு? இப்போ பெயின் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு டாக்டர். சரிம்மா. அப்புறம் அஞ்சலி, இதுக்கு முன்னாடி உனக்கு பீரியட்ஸ் டைம்ல இந்த மாதிரி பெயின் வந்திருக்காமா? வந்திருக்கு டாக்டர். ஆனா இந்த அளவுக்கு சிவியரா பெயின் இருந்ததில்ல டாக்டர். ஏன் டாக்டர், ஏதாச்சும் ப்ராப்ளமா? வெல், ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ராப்ளம் இருக்குமா. அம்மா, உன் கூட யார் வந்திருக்கா? என்ன டாக்டர் சொல்றீங்க? ப்ராப்ளமா? சின்ன ப்ராப்ளம் டாக்டர். என் கூட என் அத்தை மட்டும் தான் டாக்டர் வந்திருக்காங்க. சரிம்மா, நீ போய் அவங்கள கூப்பிட்டுட்டு வா, நான் என்ன ப்ராப்ளம்னு சொல்றேன். டாக்டர், இஃப் இட் டோன்ட் மைண்ட், எனக்கு என்ன ப்ராப்ளம்னு என்கிட்ட சொல்றீங்களா டாக்டர்? ஏன்னா அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க ரொம்ப பயப்படுவாங்க டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், எனக்கு என்ன பிரச்சனைன்னு என்கிட்டயே சொல்லிடுங்க டாக்டர். நானே பொறுமையாக உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடறேன் டாக்டர். ஓகேம்மா, நான் உங்ககிட்டே சொல்கிறேன். இங்கே பாருமா அஞ்சலி, உனக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருக்குமா, அதோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காகவும் இருக்குது. ஸோ அதனால தான் உனக்கு பார்த்தீங்கன்னா பெயின் ரொம்ப சிவியராக இருந்திருக்கு. அண்ட் இப்போதைக்கு அந்த நீர்க்கட்டிக்காக நான் டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அதை கொஞ்சம் நாளைக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட்டியோட ஸ்டேஜை பொறுத்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதா இல்லை வேறு என்ன பண்ணலாங்கிறத நம்ம அப்புறம் யோசிப்போம். ஓகே? என்ன டாக்டர் சொல்றீங்க? கர்ப்பப்பையில நீர்க்கட்டி இருக்கா? ஆனா டாக்டர், அதனால ஃபியூச்சர்ல மிஸ் அஞ்சலி, நீங்கள் என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு புரியுதுமா. குழந்தை பற்றி தானே. அஃப்கோர்ஸ் ஃப்யூச்சரில் குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிமா. உங்களுக்கு இப்போதைக்கு அந்த கட்டியோட தன்மையை பொறுத்து தான் நான் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன். போக போக அந்த கட்டி பெருசாகவும் ஆகலாம், அல்லது அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து தாமா உனக்கு பேபி ஃபார்ம் ஆகுமா ஆகாதாங்கிறதே நம்ம முடிவு பண்ண முடியும். பட் சான்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தாம்மா. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்போ குழந்தை ஃபார்ம் ஆகாதா? வெல், ஓப்பனாக சொல்லணும்னா குழந்தை ஃபார்ம் ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி இருந்தாலுமே கன்சீவ் ஆகுறாங்க, குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒருத்தவங்களோட கர்ப்பப்பையில் இருக்க நீர்க்கட்டியோட தன்மையை பொறுத்து தாமா இருக்குது. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் உங்களுக்கு இருக்க கட்டினால உங்களுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகுறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிமா. ஸோ பெட்டர் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட சொல்லி நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது தான். டாக்டர், ஒருவேளை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா அப்போ குழந்தை ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா டாக்டர்? வெல், குழந்தை ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிமா. மேபி குழந்தை உருவாகாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. பட் ட்ரீட்மெண்ட் எப்படி போகுது, எப்படி ஆகுதுங்கிறத பொறுத்து தாம்மா நம்ம அதை பற்றிலாம் யோசிக்கவே முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் நீர்க்கட்டியை வளர விடாமல் நம்ம தடுக்கணும். அதுக்காக தான் வந்து ட்ரீட்மெண்ட்டே உங்களை வந்துட்டு எடுத்துக்க சொல்கிறோம். சீக்கிரமாக உங்கள் ஃபேமிலியை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அஞ்சலி. ஓகே டாக்டர், தேங்க்யூ. அஞ்சலிமா, என்னடா டாக்டர் சொன்னாங்க? இப்போ தான் டாக்டர் வெளியில் போனாங்க. என்னாச்சுன்னு கேட்டேன், அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா சொன்னாங்க? என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லைத்த, அது சும்மா பீரியட்ஸ்னால பெயின் அத்தை. அதான் இந்த டைம் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால பெயினாக இருக்குன்னு சொன்னாங்க அத்தை. பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க அத்தை. அப்பா, இப்போ தாண்டா அஞ்சலிமா உயிரே வந்திருக்கு. என்னடா அஞ்சலிமா ஒரு மாதிரி இருக்க? நான் வேணா டாக்டர் கிட்ட என்ன இதுன்னு கேட்கவாடா? ஐயோ அத்தை, அதெல்லாம் வேணாம் அத்தை. அது ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு அத்தை. அதான் வீட்டுக்கு போகலாமா அத்தை? சரிடா அஞ்சலிமா, போலாம்டா, வா. இந்த டாக்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க. அப்போ ஃப்யூச்சரில் எனக்கு குழந்தை பிறக்காதா? ஐயோ, அப்போ நான் என்ன பண்ணுறது? ஆனால் அந்த டாக்டர் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு தானே சொன்னாங்க. குழந்தை பிறக்காதுன்னு சொல்லலை இல்லை. ஆனாலும் இந்த விஷயத்த அப்படி அம்மா அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா தாங்க மாட்டாங்க. அதோட அர்ஜுனுக்கு தெரிஞ்சா அவரால் சத்தியமா இதை தாங்கிக்கவே முடியாது. இப்போதைக்கு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல வேணாம். அம்மா அப்பா ஏற்கனவே அபியோட விஷயத்துல ரொம்ப மனசு கஷ்டமா இருக்காங்க. இப்ப போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் அபி ஏதோ கொஞ்ச நாளா தான் அவ இங்க வந்ததுலேருந்து ஹாப்பியா இருக்கா. இது தெரிஞ்சதுன்னா அவளாலே கண்டிப்பா தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் அர்ஜுன் உனக்கு சொல்ல தேவையே இல்லை, எனக்கு ஒண்ணுனா துடிச்சு போயிடுவான். இப்போதைக்கு நம்ம யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. சீக்கிரமா சமயம் பார்த்து எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடலாம். அஞ்சலி, அஞ்சலி, சொல்லபி. அஞ்சலி, என்னடி உனக்கு ஸ்டொமக் பெயின் வந்து அத்தை உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதா சொன்னாங்க. என்னடி ஆச்சு? இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல பி, இப்போ நல்லதா இருக்கேன். என்னது நல்லா இருக்கியா? அப்படியாண்டி ஒரு மாதிரி இருக்க? ஃபர்ஸ்ட் டாக்டர் என்ன சொன்னாங்க அதை முதல்ல சொல்லு. ஐயோ அபி, நான் நல்லா தான் இருக்கேன் பி. அது டேப்லெட்லாம் முழுங்கினா அதான் ஒரு மாதிரி இருக்கு. டாக்டர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க பி.
சரிடி, அப்போ நீ ரெஸ்ட் எடு. உனக்கு நான் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். இல்ல பி, அதெல்லாம் எதுவும் வேணாண்டி. எனக்கு ஒரு மாதிரி ரூம்குள்ளாரே இருந்து ஒரு மாதிரியா இருக்கு. நான் கொஞ்சம் மாடிக்கு போயிட்டு காத்து வாங்கிட்டு வரேன்டி. சரிடி. அஞ்சலி, என்கிட்ட நீ எதுவும் மறைக்கல? இல்ல பி, அப்படிலாம் எதுவும் இல்ல. சரி பி, நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரிடி. என்ன இந்த குடிச்சியை எங்க தேடி ஆளை காணும். அம்மா வேற அவளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன்னு சொன்னாங்க. ஆனா இவ எங்கேயுமே காணுமே. அப்பா, இங்கதான் இருக்காளா இவளை? குடிச்சி உனக்கு எங்கெல்லாம் தெரியுது? என்ன இது உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தியா? அம்மா சொன்னாங்க. இப்போ எப்படி இருக்கு? ஓகேவா? அஞ்சலி, என்னடியாச்சு? அஞ்சலி, என்னடியாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அப்படிலாம் இல்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இல்லையே, எப்பவும் போல இருக்கிற மாதிரி தெரியலையே. அஞ்சலி, என்னாச்சுடி? உடம்பு ஏதாச்சும் முடியல என்ன? ஹாஸ்பிட்டல் வேணா போலாமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் நல்லா தான் இருக்கேன். அது டேப்லெட்லாம் நிறைய சாப்பிட்டதுனால ஒரு மாதிரி இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. ஆமா, நீங்க என்ன பண்ற? தூங்கலையா? அப்பா, இப்பதாண்டி மனசு நிம்மதியா இருக்கு. டேப்லெட்லாம் சாப்பிட்டதுனாலதான் டல்லா இருந்தியா? நான் கூட உனக்கு உடம்புக்கு வேற என்னமோ நினைச்சு பயந்துட்டேன்டி. இப்பதாண்டி எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, உன்னை தேடி தேடி வீடு ஃபுல்லா வலை போட்டு பார்த்தேன். நீ எங்கேயுமே இல்ல. கடைசியில பார்த்தா இங்க நின்றுட்டு இருந்தேன். அதான் வந்து பார்த்தா நீ ஒரே டல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சத்தியமா எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டுடி அஞ்சலி. ப்ளீஸ் டி, எனக்கு முன்னாடி இனிமே சோகமா இருக்காத, சரியா? எனக்கு என்னடா, உனக்கு என்ன வந்திருக்கு? நீ உன் வேலையை மட்டும் பாரு, சரியா? என் வேலையை மட்டும் தானே மேடம் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் அஞ்சலி பேபி, நாளைக்கு தான் மாமாவோட பர்த்டே. அப்படியா? சரி சரி. ஓ, தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றாளா? நடிடி நடி. எல்லாம் இன்னைக்கு நைட்டோட முடிஞ்சிடும். அப்புறம் நாளைக்கு நீ என்னோட அஞ்சலி ஆயிடுவ. அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சுக்கிறேன். ஓ, சரிங்க மேடம், சரி சரி. எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் தானே. நாளைக்கு பாரு, நாளையில இருந்து எல்லாம் எப்படி மாறுதுன்னு. ஆமா, நாளையில இருந்து எல்லாம் மாறதான் போகுது. வர்றா, அவளே இதையே சொல்றா. சரி சரி. ஓகே அஞ்சலி பேபி, நாளைக்காக ஐ எம் வெயிட்டிங். ஓகே அஞ்சலி, எனக்கு ஒரு முக்கியமான கால் இருக்கு. அண்ட் அதோட உன்னை பார்த்த சந்தோஷத்துல நான் ஃப்ரெஷ்ஷப் கூட ஆகல தெரியுமா, அப்படியே வந்துட்டேன். அப்புறம் அஞ்சலி, மறந்துடாத, என்னோட பர்த்டே அன்னைக்கு முதல் விஷ் உன்னோடதா தான் இருக்கணும். நாளைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே என் பர்த்டே மறக்க முடியாத அளவுக்கு இருக்க போகுது. என்னது? ஓ, உனக்கு இப்ப நான் சொன்னது காதுல விழல, அப்படித்தானே? சரி சரி, பாக்குறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆக்டிங்னு. சரி அஞ்சலி பேபி, நான் வரேன், பாய். அம்மா அர்ஜுன், நாளைக்கு உன் பர்த்டே மறக்க முடியாததா தான் இருக்க போகுது. என்ன இது, இந்த ராட்சசி ரொம்ப படுத்துறாளே, சுத்தமா தூக்கமே வரமாட்டேங்குது. மாயக்கறி என்னமோ பண்ணிட்டான். ஆனா ஒண்ணு, அபி பக்கத்துல கண்ட்ரோலா இருக்கவே முடியல. சீக்கிரமா இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும். நாளைக்கே என் மனசுல உள்ளதை அபிகிட்ட சொல்லிட வேண்டியதான். அபிகிட்ட நாளைக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம்? என்ன பண்றது, ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குது. யார்கிட்ட கேட்கலாம்? பேசாம கிருஷ்ணாவுக்கு கால் பண்ணி கேட்டுற வேண்டியதான். ஹலோ டேய் கிருஷ்ணா, என்னடா பண்ற? ஹலோ டேய் மச்சான், என்னடா இந்த டைமுக்கு கால் பண்ணிருக்கேன்? ஏன்டா, ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? டேய், பிரச்சனைலாம் எதுவும் இல்லடா. பின்ன எதுக்கு மச்சான் இந்த டைமுக்கு கால் பண்ணிருக்க? தெரியாம கால் பண்ணிட்டியா என்ன? டேய் கிருஷ்ணா, எல்லாம் தெரிஞ்சு தாண்டா கால் பண்ண. ஆமா, நீ சாப்பிட்டியா? மச்சான், இப்ப எதுக்கு நீ சாப்பிட்டியா தூங்குனியான்னு ஆள் கிட்ட கேட்கற மாதிரி கேட்டுட்டு இருக்க? இதெல்லாம் என் ஆளு பிரியா எப்பவோ என்கிட்ட கேட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நீ என்ன விஷயத்த சொல்ல வந்தன்னு மறைக்காம சொல்லுடா. டேய் கிருஷ்ணா, அது வந்து நான் அபிக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன்டா. டேய் மச்சான், இப்போ நீ ஏதோ சொன்ன, அது எனக்கு காதுல வேற மாதிரி விழுந்துச்சுடா. இன்னொரு தடவை சொல்ல. டேய் கிருஷ்ணா, என்னடா கலாய்க்கிறியா? உன் காதுல என்ன விழுந்துச்சோ அதை தான் சொன்னேன். மச்சான், அப்போ நீ அபி சிஸ்டருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியாடா? ஆமாண்டா கிருஷ்ணா. சூப்பர் மச்சான், சூப்பர் சூப்பர். இப்பதான் என் ஃப்ரெண்டுன்னு நீ நிரூபிச்சிருக்கியே. சரி மச்சான், என்னைக்கு பண்ண போற, எப்ப பண்ண போற, எப்படி பண்ண போற? சீக்கிரம் சொல்லு மச்சான், கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குடா. டேய் ஏன்டா நீ வேற, நாளைக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன். ஆனா
எப்படி பண்றது என்னன்னு ஒரு ஐடியாவும் வரமாட்டேங்குதுடா. அதனால தான் உனக்கு கால் பண்ணி ஏதாச்சும் ஐடியா கேட்கலாமேன்னு இருந்தேன்டா. டேய் மச்சான், என்னடா என்கிட்ட ஐடியா கேட்கலான்னு கால் பண்ணியா? டேய் கிருஷ்ணா, நீ இந்த மாதிரி கலாய்ப்பன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா உனக்கு காலே பண்ணிருக்க மாட்டேன்டா. வீணா என்ன பெரியா கதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி மச்சான், கூல் கூல், டென்ஷன் ஆகாத, சும்மா தான் சொன்னேன். நாளைக்கே மச்சான் ப்ரப்போஸ் பண்ண போற? ஆமா மச்சான். ஆனா எப்படி பண்றதுன்னு தான் தெரியலடா. நல்லா தாண்டா இருக்கேன், ஆனா அவ பக்கத்துல வந்தா எனக்கு என்னென்னமோ பண்ணுது மச்சான். உனக்கே தெரியலடா, நான் பொண்ணுங்களை கண்ணை தவிர வேற எங்கேயும் பார்த்து பேச மாட்டேன்னு. ஆனா இவ பக்கத்துல வந்தா என் மனசு என் கண்ட்ரோல்லே இருக்க மாட்டேங்குதுடா. என்னென்னமோ பண்ணுதுடா. அதான் இதுக்கு மேலேயும் அவ பக்கத்துல இருந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமா என்னன்னு தெரியலடா. அதான் ப்ரப்போஸ் பண்ணிட்டு. டே ஆதி, என்னடா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதாச்சும் பண்ணிருப்ப போல இருக்கே. அட ஏன்டா நீ வேற. ஆமாண்டா, ஜஸ்ட் மிஸ்டா எனக்கு. அவ பக்கத்துல ரொம்ப க்ளோஸா நினைச்சே பார்க்க முடியல மச்சான். ஆனா அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா ஐயோ அபி என்னை பத்தி ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாடா. அத ஒரு சைடு நினைக்கும் போதும் மனசுலாம் பக்கு பக்குன்னு இருக்குடா. என்ன மச்சான், உனக்கு சீனியர்னா நானே இதெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணது கூட இல்லடா. ஆனா நீ என்னையே ஓவர்டேக் பண்ணி போயிடுவ போல இருக்கே. டேய் உன்னை, டேய் ஏன்டா இப்படி பேசுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. உன்கிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்டா என்ன சொல்லணும். உன்கிட்ட போய் ஐடியா கேட்க வந்த பாரு. சே சரி மச்சான், கூல் கூல். நான் சும்மா விளையாட்டுக்கு தான்டா சொன்னேன், உடனே டென்ஷன் ஆகாத. இங்கே பாராதி, ஒரு முடிவை எடுத்துட்டேன்னா அதை உடனே பண்ணிடுறதா மச்சான் நல்லது. அதனால உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளு மச்சான். அண்ட் அதோட நீ எப்படி ப்ரப்போஸ் பண்ணணுங்கிறத உன் மனசே உனக்கு சொல்லுண்டா. நல்லா கண்ணை மூடி யோசி, அபி சிஸ்டர் கிட்ட எப்படி பேசலான்னு யோசி. உனக்கு எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி பண்ணிடு மச்சான், ஓகேவா? அது சரிடா, ரொம்ப ஈஸியா சொல்றடா. உன் மனசுல உள்ளதை அபிகிட்ட சொல்லுன்னு. அவ கண்ணை பார்த்தா நான் எவ்வளவு தடுமாறுறேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். ஆனாலும் என்ன பண்றது, எவ்வளவு நாளைக்கு தான் மனசுக்குள்ளாரே வச்சிருக்கிறது. சீக்கிரம் என்னக்கா இருந்தாலும் சொல்லி தானே ஆகணும். பேசாம நாளைக்கே அதை சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. சூப்பர் மச்சான், சூப்பர் சூப்பர், ஆல் தி பெஸ்டா. உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேளுடா, ஓகேவா? சரிடா கிருஷ்ணா, அப்ப நான் போனை வைக்கிறேன்டா. பாய்டா ஆதி, டேக் கேர்டா. பாய்டா பாய்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் திவ்யா சிஸ்டரோட பிரதர் பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ ஹாப்பி பர்த்டே கிருத்திக் ரக்ஷன் குட்டி. நீங்கள் இன்னைக்கு போல என்னைக்கும் ஹாப்பியாக இருக்கணும்னு எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் அந்த பையனுக்கு ஒரு மறக்காம ஒரு பர்த்டே விஷ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வீடியோவை மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.